சீதாவும் ராமுவும் அந்த காட்டில் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க 2 பேருமே மரத்தாலான சில ஃபர்னிச்சர்ஸ்களை விற்றுட்டு வந்தாங்க. சீதா, இன்னிக்கும் வழக்கம் போல் நல்லபடியாக வியாபாரம் நடந்துச்சு. நான் போயிட்டு காட்டில் இருக்கிற வயசான பறவைங்களுக்கு கொஞ்சம் உணவு கொடுத்துட்டு வரேன். சரி ராமு, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. ஒரு நிமிஷம், இந்தாங்க இந்த பழங்களையும் எடுத்துகிட்டு போய் கொடுங்க. இவங்க 2 பேரோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் எல்லாரோட வாழ்க்கையிலையும் கஷ்டம் வர மாதிரி இவங்களோட வாழ்க்கையிலையும் வர ஆரம்பிச்சது. ஃபர்னிச்சர்ஸ் கடையில் கொஞ்சம் கூட வியாபாரம் ஆகாமல் நஷ்டத்தில் தள்ளப்பட்டாங்க. சீதா, இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட போகிறோன்னே தெரியல. இன்றைக்கி ஃபர்னிச்சர் கடையில் ஒரு வியாபாரம் கூட நடக்கலை. நீ ஏதாச்சும் காசு சேர்த்து வச்சுருந்தா எடுத்துகிட்டு வந்து கொடு, நான் அரிசி வாங்கிட்டு வரேன். என்ன ராமு, என்கிட்ட இருந்த காசு தான் நான் நேற்றே கொடுத்துட்டேனே. இப்போ என்கிட்ட 1 ரூபா கூட இல்லை. இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ராமு. சரி விடு சீதா, இன்றைக்கி நம்ம சாப்பிடாம தான் இருந்தாகணும். வேறு வழியே இல்லை. நாளைக்கு ஏதாச்சும் வியாபாரம் நடக்கும். அப்போ நான் கண்டிப்பாக வரும்போதே அரிசி வாங்கிட்டு வந்துடுறேன். இவங்க காட்டுக்கே உணவு கொடுத்தவங்களுக்கு இப்போ இவங்களுக்கு உணவு இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. சீதாவும் ராமுவும் நினச்சதுக்கு மாறா அன்னைக்கும் வியாபாரமே நடக்கலை. என்ன ராமு, வரும்போது அரிசி வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க, ஆனால் எதுவும் வாங்கிட்டு வராமல் வந்திருக்கீங்க. இன்றைக்கும் வியாபாரம் ஆகலையா? இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போதே வீட்டு வாசல் கதவை யாரோ தட்ட ஆரம்பித்தாங்க. அதனால் ராமுவும் வீட்டுக்கு வெளியே போச்சு. என்னடா ராமு, இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? உன்னோட கடையில் இருக்கிற ஃபர்னிச்சர்லாம் எவனோ திருடிட்டு போயிட்டானா? போயிட்டு முதல்ல அங்கே போயிட்டு என்ன ஆச்சுன்னு பாருடா. இப்படி அந்த பறவை சொன்னதும் ராமுவும் பதறிக்கிட்டு அதோட கடைக்கிட்ட போச்சு. பார்த்தா கடையில் இருக்கிற எல்லா பொருளுமே திருடு போயிருந்தது. அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சது ராமு. கொஞ்ச நேரத்திலேயே சீதாவும் கடைக்கிட்ட வந்துச்சு. சீதா, நம்ம கடையை பாரு, ஒரு ஃபர்னிச்சர் கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் இனிமே என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியலையே. சரி விடுங்க ராமு, இந்த வாழ்க்கை நமக்கு ஏதோ சொல்லி கொடுக்க நினைக்கிது. நம்ம இதே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தா அடுத்த படிக்கு நம்ம நகர முடியாது. அதனால அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம செய்யலாம். இப்படியே மறுநாள் பொழுது விடியுது. ராமு, எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. நம்ம ஏன் காட்டில் இருக்க விறகுகளை வெட்டி வியாபாரம் செய்யக்கூடாது? அதில் வர வருமானத்தில் நமக்கு உணவு காய்ச்சி சரியாக போகும். சரி சீதா, நீ சொல்கிற மாதிரியே காட்டில் இருக்கிற விறகுகளை வெட்டி பக்கத்து காட்டில் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வரேன். நீ போயிட்டு அந்த கோடாரியை எடுத்துட்டு வா. ராமு இப்படி பேசிட்டு காட்டுக்கு பறந்து போச்சு. அங்கே இருக்க காஞ்ச மரங்களை வெட்டி பக்கத்து காட்டுக்கு வியாபாரம் செய்ய எடுத்துட்டு போச்சு. தம்பி, இங்கே வாப்பா. என்னோட செங்கல் சூளைக்கு நிறைய விறகு தேவைப்படுது. நீ ஒன்று பண்ணு, டெய்லியும் எனக்கு 2 கட்டு விறகு எடுத்துகிட்டு வந்து என்னுடைய செங்கல் சூளைக்கு கொடுத்துட்டு போயிடு. உனக்கு அதுக்கு உண்டான காசை நான் டெய்லி கொடுத்துட்றேன். அந்த பறவை இப்படி சொன்னதும் ராமுவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. ராமுக்கிட்ட இருந்த எல்லா விறகுகளையும் அந்த பறவைக்கிட்ட விற்றுட்டு அதுக்கான பணத்தை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் அரிசியும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு பறந்து போச்சு. சீதா, இந்த அரிசி எடுத்துகிட்டு போய் சமைச்சு எடுத்துகிட்டு வா. நம்ம 2 பேரும் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. இவங்க சாப்பிட்டு முடித்ததும் ராமு நடந்த எல்லா விஷயத்தையுமே சீதா கிட்ட சொல்லுச்சு. சீதாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. இப்படியே இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக நடந்துட்டு இருந்தது. ராமு, நீங்கள் எடுத்துகிட்டு வர பணம் நமக்கு உணவுக்கே சரியாக போயிடுது. கொஞ்சம் கூட மிச்சப்படுத்த முடியல. அது மட்டும் இல்லை, காட்டில் இருக்க பறவைகளுக்கும் நமக்கு உதவி செய்ய முடியல. என்ன பண்ணுறது சீதா, நம்மளுடைய நிலைமை இப்படி இருக்குது. என்னால் விறகுகளை வெட்டி அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. விறகுகளை வெட்டி சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ராமு, எதுக்காக நீங்கள் பக்கத்து காட்டு வரையும் போயிட்டு வியாபாரம் செய்யணும்? அதுவே இங்கே ஒரு கடை ஆரம்பித்து நம்ம இங்கே விறகு கடை ஆரம்பிக்கலாம். அதனால் நம்மளுடைய வாழ்க்கை முன்னிருந்த மாதிரியே நல்ல மாதிரியே நடக்கும். அது மட்டும் இல்லை, மற்ற பறவைகளுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியும். சீதா இப்படி சொன்னதால் ராமுவும் மறுநாளே கடை வைக்க ஆரம்பிச்சது. அந்த மரக்கடையும் ரொம்ப நல்ல வியாபாரம் ஆயிட்டு இருந்தது.
என்னலே ரகு, நல்லா இருக்கியா? உன் வாழ்க்கை நல்ல மாதிரி போயிட்டுருக்குல்ல? இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? முன்ன தான் உன்னுடைய வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. இப்போ நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்க சோமண்ணே. முன்னத்தை விட என் வாழ்க்கை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சீதா இருக்கவே ஏதோ போயிட்டுருக்கு. இப்படியே இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருந்துச்சு. அந்த சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு கூட நினைக்கல. திரும்பவும் வாழ்க்கை அவங்களுக்கு அடி கொடுக்க ஆரம்பிச்சது. என்ன நடந்துச்சுன்னா, திடீர்னு ஒரு நாள் அந்த மரக்கடை தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. அச்சச்சோ, யாராச்சும் வாங்கலேன், என் மரக்கடை தீ பிடிச்சி எரியுது. தீயை அணைக்க யாராச்சும் வாங்கலேன். என்னுடைய மரங்களெல்லாம் எரிஞ்சு வீணாக போகுது. யாராச்சும் வாங்கலேன். ராமுவும் அந்த கடையை காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு. ஆனால் அதனால கொஞ்சம் கூட முடியல. எல்லா மரக்கட்டைகளுமே தீயினால் கருகி போயிடுச்சு. அந்த சமயம் சீதா உணவு எடுத்துட்டு கடைக்கிட்ட வந்துச்சு. ராமுவும் சீதாவும் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. பாவம், எந்த ஒரு தொழிலுமே அவங்களுக்கு கை கொடுக்க மாட்டேங்குது. ஒன்று நஷ்டத்தில் போய் முடியுது, இல்லை இப்படி நடக்குது. கடவுளே, எதுக்காக தான் இவ்வளோ தூரம் அவங்களுக்கு கஷ்டத்தை தராங்களோ? சீதா, நான் அதிர்ஷ்டமே இல்லாதவன். பாரு சீதா, கடை எப்படி எரிஞ்சிருக்குதுன்னு. எனக்கு எந்த வியாபாரமே பண்ண தெரியலை. இனிமேல் நான் எந்த வியாபாரமே பண்ண போகிறதில்ல. ராமு, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இப்படி நடந்ததுக்கு நமக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. தயவு செய்து நீங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படாதீங்க. இது ஒரு சாதாரண விபத்து தான். மரக்கட்டைகள் ஒன்றையும் வீணாகலைல்ல, கரியாக தானே மாறி இருக்கு. நம்ம பெரிய பெரிய டீ கடைகளை விற்று இதில் நம்ம முன்னத்தை விட ரொம்ப நல்லாவே சம்பாதிக்கலாம். நீங்கள் கஷ்டப்படாதீங்க. பாத்தியா ராமு, உன் மனைவியோட தைரியத்தை? சீதா என்ன சொல்கிறாளோ நீ அதையே கேளு. வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஆளாக தான் வருவீங்க. எவ்வளோதான் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் அதை நம்ம கடந்து போகி தான் ஆகணும். அந்த பாட்டி சொன்ன மாதிரி இவங்களோட வாழ்க்கையில் கஷ்டன்றது கனவுல கூட வரலை. அதுக்கு மேலே இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இப்படிதாங்க வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு அடி கொடுக்குதுன்னா, அந்த அடியிலிருந்து நம்மளை வறுமையில் தள்ளுறதுக்கோ, நம்மளை கஷ்டப்பட வைக்கிறதுக்கோ இல்லை. அந்த அடியிலிருந்து நம்ம மேலும் மேலும் உயர்ந்து வர்றதுக்காக மட்டும்தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் அழகாகவும் இருக்கும். தமிழ் கார்ட்டூன் ஸ்டோரிக்கு லைக், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உங்க நேம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.